கேட்கிறது கோவிந்தா வைகுந்தா வைகுந்த வாசா நாராயணா நாராயணா நாராயண சத்தம் கேட்கிறது. புரியல. எனக்கு ஒண்ணு தெரியுது. ஏன்னா என்னுடைய பேரை ஒரு நாளும் மறக்காமல் இருக்கக்கூடியவன் நாரதன் தான் இல்லையா? நம்மளுடைய பேர பிள்ளை. ஆமா, நாரதன். அவன் தான் வராமல் தெரியுது. இந்த கோவிலில் முழுதும் குற்றமற்றவரே போது வந்து காத்தவரே போற்றி ஜவரி திருமலாரே திருமகளை உட்பட போற்றி பேரப்பிள்ளை ஈரேழு உலகத்தை ஒரே நுழைக்குள் சுற்றி வரக்கூடிய உனக்கு பேரப்பிள்ளை நான் முதல் குமாரன் திருலோக சஞ்சாரி பாதமே கதி என்று வந்திருக்கிறேன். தாத்தா என்னுடைய பாதத்தை வந்திருக்கேன்.
முதலிலே கலகங்களா இருந்தாலும் அடுத்தது நன்மையெல்லாம் புரிய வேண்டும். நீடி காலமாக வாழ்ந்து எனக்கோ இறப்பு இருக்கிறது. ஆனா உனக்கு இறப்பு கிடையாது. இல்லை, உனக்கு என்றும் இறப்பு கிடையாது. கடவுளாய் பிறந்து எனக்கே ஒரு நாள் பரியந்தம் சனி பகவான் பிடித்தது உண்டு. ஆனா உனக்கு இல்லை. அப்படி இருக்க நீ நீடு காலமாக வாழ வேண்டும். சந்தோஷமாகட்டும் தாத்தா. அப்படி இருந்தாலும் கொண்டு துண்டோடி நாரணன் அப்படின்னா இந்த உலகத்தை எல்லாம் ஒரு நொடிக்குள் சுற்றக்கூடியவன். உண்மை. 14 உலகம் இருக்கிறது. 14 உலகத்தையும் எங்கே என்ன நாராயணா என்று சொன்ன உடனே அடுத்த கடமை நிற்கக்கூடியவன் நீ. அப்பேற்பட்ட நாரதன் என்னை தேடி வந்திருக்கிற. இந்த தேடி வந்த இடத்துல என்ன காரணம், எதற்காக வந்திருக்கிற நீ சொன்னா நல்லா இருக்கும் இல்லையா தாத்தா? நாரதன் வந்தால் என்னமா கலகம் கொண்டு வந்திருக்கிறான் சந்தேகம். உலகத்துல சொல்லுவாங்க நாரதன் வருகிறானே கலகங்கள் நடக்க போகிறது நினைப்பாங்க. ஆனா நாரதன் போகின்ற இடத்துல கலகம் போல் தெரியும். பிறகு முடியும், நன்மையா நடக்கும். ஆமா, வழக்கத்தின் பிரகாரம் தெய்வம் செல்வது வழக்கம் அல்லவா? ஆமா. வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ரிஷீஷ் பக்தர்கள், சித்ராபுத்திரர், விச்சிராகுப்தர், 33 கோடி தேவர்கள், 44 ரிஷீஷ் பக்தர்கள், 33 கோடி தேவர்கள், 47 ஒன்றாக சேர்ந்து குபேரன் உட்பட அத்தனை பேரும் உன்னுலோகம் செல்வது உண்டு. செய்வது செல்வல்லவா? ஆமா. விடுதல் என்ன நாள்? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை நாளிலே தேவர் சபை கூடுவது பழக்கம் அல்லவா? ஆமா. அந்த தேவர் சபைக்கு போக வேண்டும் என்றால் யாராவது போகணும்? அதாவது சதியமதியமா போகணும். கணவன் மனைவி 2 பேர்களும் ஒன்றாக சேர்ந்து அந்த இடத்தில் அமர்ந்து அன்னவர்கள் ஆலோசனை செய்யணும். உண்மைதான். என்னுடைய கட்டளை என்ன என்றால் வார்த்தை கேட்டுதான் நான் சொல்ல முடியும். ஆனால் நாளைக்கு விடிந்தால் வெள்ளிக்கிழமை. ஆமா. தேவர் சபை கூடுவது வழக்கம். ஆமா. சதியம் போவதை நிறுத்தணும். நான் பெற்ற பிள்ளையோடு தெய்வலோகம் செல்ல வேண்டும். கணவன் மனைவி மட்டும் செல்ல வேண்டும். ஆமா. இத்தனை நாள் வரையும் கணவன் மனைவி மட்டும் சென்றவர்கள் அல்லவா? ஆமா. அதனால இன்று ஒரு நாள் மாற்றம் செய்யணும். என்ன மாற்றங்கள் செய்யணும் என்றால் கௌகாபுரி, தேனுகாபுரி, பண்டகாபுரி, மகேந்திராபுரி, சோனகாபுரி, தெய்வலோகம். ஆமா. தெய்வலோகத்தை அளப்பட்டவன் தேவேந்திரன். ஆமா. இருந்தாலும் தேவர் சபை கூடுவது வழக்கம் அல்லவா? ஆமா. அப்படி சென்றால் பண கர்வத்தோடு ஆடிக்கொண்டிருக்கிறான். யாரு? கனகரிஷி கோத்திரம் சூரியகுலத்தில் பிறந்தவர். 37வது தலைமுறையில கனகரிஷி கோத்திரம் கனகரிஷி புதல்வர் குச்சில மகாமுடைய பிள்ளை மிருகண்ட மகாமுனிவர் பண கர்வத்தோடு ஆடிக்கொண்டிருக்கிறான். அவன் கர்வத்தை அடக்கணும். அப்படியா? கணவன் மனைவி மட்டும் 2 பேர்கள் இருக்கிறார்கள். குழந்தை கிடையாது. குழந்தை இல்லாமல் இருந்தாலும் பண கர்வத்தோடு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். எவன் ஒருவன் பண கர்வத்தோடு ஆடிக்கொண்டு இருக்கிறானோ அன்னவனுக்கு அழிவு இருக்க வேண்டும். அன்னவனை ஆணவத்தை அழிக்க வேண்டும். ஆணவத்தை அடக்கணும். அதனால கோசகாபுரி பட்டணத்தை ஆளக்கூடிய அகராபுரம் அந்த நாட்டை ஆண்ட பெருமையோடு மிருகண்டமாரிசியானவர் இந்த நிலையில் கணவன் மனைவிகளும் 2 பேர்களும் பண கர்வத்தோடு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். யாருமே நமக்கு எதிரி கிடையாது. கண்ணன் கடத்தில் கூட பணம் கிடையாது. இந்த பரம கடவுளத்துல பணம் கிடையாது. பிரம்மதேவத்தில் இருக்கக்கூடிய சொத்து கிடையாது. ஆனா நம்மிடத்துல பணம் இருக்கிறது. கர்வத்தோடு ஆடிக்கொண்டிருக்கிறான். அண்ணனுடைய கர்வத்தை அடக்கணும். ஆனால் பிள்ளை இல்லாத பெரும்பாலும் ஆமா தேவர் சபை சென்று 56 நாட்டரசர்களுக்கும் மதசர் வால்மீகர் கிண்ணறர் கிம்புடா சித்தி வைத்தாத 33 கோடி பிள்ளையோடு